ரூல்ஸ் ஸ்டார்ஸா? கண்டிஷன் ஸ்டார். ஐயோ, நான் பிரச்சனையில் மாட்டி விட்டுறீங்கண்ணா. ஐயா நான் சொல்லையா, நான் வேணா கோட்டு சொல்றேயா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வரும் போது. அது டேரக்டரும் நல்லா ஒரு டேரக்டர் எங்கே இருக்காரு? டேரக்டர் அவர் அப்படியே போயிட்டாரு. ஆமாம், டேரக்டர் எனக்கு ப்ரமோஷன் ஆகுறது, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க அரபு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து ஒரு வேர்ல்டு ஃபிலிமாக மாறிடுச்சு. ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ சர்ப்ரைசிங் பொங்கலாக அமைஞ்சிருக்கு. அண்ணன் சொல்கிற மாதிரி ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்குது. ஸோ நல்ல படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷோ ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ தேங்க்யூ. தமிழ் மக்களுக்கு என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ட்ரிபிள் டி நல்வாழ்த்துக்கள். ட்ரிபிள் டி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க தான் கேட்கணும், படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? சரி, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோட படம் பார்க்குறேன். சாதாரணமாக ப்ரிவியூ தேட்டர்லாம் படம் பார்ப்போம், மிக்சிங் தேட்டரில் படம் பார்ப்போம். சரி, இங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, அப்புறம் இங்கே வந்து நல்லா ஒரு எங்கேஜிங்கான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். டெக்னீஷியன் மத்தியில் எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது எங்கெல்லாம் நாங்கள் வந்து நினச்சோமோ, நாங்கள் நினச்ச இடத்த விட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே ஃபுல் டீமாக இங்கே வந்திருக்கிறோம். ஸோ த ஹோல் டீம் இஸ் ஹியர். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ சர்ப்ரைசிங் பொங்கலாக அமைஞ்சிருக்கு. அண்ணன் சொல்கிற மாதிரி ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். ஸோ ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், அதில் வந்து எப்படி அது வந்து அந்த நெரேட்டிவை வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு கரெக்டான ஒரு படமாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் எல்லா நடிகர்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் தான் இது. எங்களோட நேற்று ஒரு ப்ரிவ்யூ போட்டிருந்தோம், அந்த ப்ரிவ்யூலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இங்கே ஆடியன்ஸோட ஃபஸ்ட்டு ஷோவாக பார்க்கும்போது இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஈவினிங் வந்து இன்னும் ஃபேமிலிலாம் ஏறுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட பார்க்கும்போது இன்னும் அதோட ரெஸ்பான்ஸ் இன்னும் நிறைய இடத்துல சிரிப்பாங்க, இன்னும் நிறைய இடத்துல கை தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஒரு நல்ல படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷோ ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ ரூல்ஸ் ஸ்டார்ஸா? கண்டிஷன் ஸ்டார். ஐயோ, நான் பிரச்சனையில் மாட்டி விட்டுறீங்கண்ணா. ஸோ உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. அந்த டைலாக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வரும். ஆமாம், எண்டு கார்டு வரைக்கும் படத்தை பாருங்க, அப்போ தான் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஐயா நான் சொல்லையா, நான் வேணா கோட்டு சொல்கிறேயா. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் டீம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தோட ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், ஐ மீன் இல்லை சார் வந்து யார் கோ ப்ரொடியூசர்? கோ ப்ரொடியூசர் இங்கே இருக்கிற நம்ம தீபக் வந்து கோ ப்ரொடியூசர், கண்ணன் ரவி சார் தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் துபாயில் இருக்காரு. ஸோ அங்கே துபாயிலேருந்து இந்த ஃபீல்டெலாம் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அங்கே ப்ரமோஷன் ஆகுறது, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க அரபு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து ஒரு வேர்ல்டு ஃபிலிமாக மாறிடுச்சு. ஸோ நிச்சயமாக கண்ணன் ரவி சாருக்கு என்னோட இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு அவங்களோட டீம்லேருந்து. ஸோ மேலும் கண்ணன் ரவி கேஆர்ஜி குரூப்புக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக லைக் தீபக் வந்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து வேலை கொடுப்பாரு, என்கேஜ் பண்ணுவார். ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவரோட மெயில் ஐடி, இவரோட ஃபோனை பிடிங்க. ஸோ நிச்சயமாக அந்த கதையெல்லாம் அனுப்புங்க, எனக்கும் சேர்த்து அனுப்புங்க கதையை. தமிழ் இண்டஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சுருக்கிறதுனால, ஸோ அந்த அதாவது ஹைதராபாத்லேயும், அதாவது தெலுங்குலேயும் படங்கள் பண்ணியிருக்கிறோம், மலையாளத்துலேயும்
படங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கூடி அந்த ஒரு நெட்வொர்க்கு அந்த கம்யூனிட்டியிலேருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து அமையும் போது அது டேரக்டரும் நல்லா ஒரு டேரக்டர் இங்கே இருக்காரு, டேரக்டர் அவர் அப்படியே போயிட்டு போயிட்டாரு. ஆமாம், டேரக்டர் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபேலமி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு வேற ஒரு லைன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த லைன் கேட்ட உடனே இது நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு கரெக்டான ஒரு கதையாக இருந்த தோணுச்சு. ஸோ அவரும் இந்த எல்லா நடிகர்களை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. என்னன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, ஜீவா சார் எவ்வளோ ஒர்த்தபுளாக இருந்தார், தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இல்லை ஆல்ரெடி நம்ம ஒரு ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கோம், வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அண்ட் ஹீஸ் ரியலி கிரேட் அட் என்கரேஜிங் பீப்புள் அண்ட் ஆடியன்ஸ் வந்து பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு, வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக பணம் போடுறவங்க அவங்க தான், நம்ம தான் போய் வாய்ப்பு கேட்கணும். ஸோ நிச்சயமாக புது டைரக்டர்ஸும் நல்ல காம்பினேஷனும் அதாவது மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும், மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு பராக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ சினிமாவும் ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். 4 பேரை ஒரு கன்சியூமருக்கான ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ இந்த கன்சியூமர் பிஸ்னஸ்க்கு நாங்கள் ரொம்ப, அதாவது தெலுங்குலலாம் ஒரு சின்ன படத்துக்கு கூட பயங்கரமாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. போய் மக்களை போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ரிவ்யூ பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதில்ல. ஸோ ஒரு புது அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது மக்களும், அதாவது இங்கே இருக்கிற தமிழ் மக்களும் நல்லா அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ உண்மையிலே மக்கள் பார்த்துருக்குறாங்க, ஃபேமிலியோடு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. தமிழ் மக்களுக்கு என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ட்ரிபிள் டி நல்வாழ்த்துக்கள், ட்ரிபிள் டி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி. அண்ட் இந்த தருணத்தில் எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிதிஷ் சகாதேவ் அவர் வந்து ஃபேலமின்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ நிதிஷ் வந்து அவரோட ஹோல் டீம், அதாவது பப்ளு, அர்ஜுன் எடிட்டர், பப்ளு வந்து சினிமாட்டோகிராஃபர், அர்ஜுன் வந்து எடிட்டர். ஸோ இது எல்லாரையும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு படம் பண்ணார். அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அதாவது ஒரு துணையாக இருந்த நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர் அவர் வந்து ரொம்ப அருமையாக, நம்ம முத்து, அவர் மதுரையை சேர்ந்தவர். ஸோ முதல்ல இருந்து அதாவது இன்னும் வரைக்கும் ஷோ அதாவது தேட்டரில் வந்து ஒரு 300 ஸ்க்ரீனில் தான் ஆரம்பித்தோம். எப்படியாவது ஒரு 600 ஸ்க்ரீன் இன்னிலேருந்து 600 ஸ்க்ரீன் வந்துடணும்னு சொல்லி கலெக்ஷனில் வந்து நல்லா